ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு ரோஸ்ட், ஒரு சிம்பிளான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. இது ரைஸ், எந்த ரைஸ் கூட கூட டெட்லி காம்பினேஷன். வாங்க அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த டிஷ்ஷை வந்து மொத்தமாகவே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சேப்பங்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நான் ஆக்சுவலாக முழுசாக யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். வேக வச்ச சேப்பங்கிழங்கு எங்கிட்ட ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி கலக்கியிருக்கேன். கலக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாத்திரத்தில் இந்த கடலை மாவு இதையும் போட்டுட்டு வேக வச்ச சேப்பங்கிழங்குல அப்படி போட்டு இதை இதில் நல்லா இப்படி கோட் பண்ணிட்டேன். இந்த மேலே வந்து குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால டக்குன்னு கோட் ஆகிடும். கை போடாதீங்க, கை போடாமல் இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கனாலே இது மேலே நல்லா கோட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி நான் வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு. இந்த மாதிரி கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் நம்மளோட சோள மாவில் உப்பு மஞ்சள் பொடி போட்டதில் இந்த மாதிரி கோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ இது எங்கிட்ட ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை வந்து இந்த பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்குல்ல, மேலே அப்படி போட்டு இதை மறுபடியும் டாஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் பேபி பொட்டேட்டோலையும் செய்யலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ அதுலேயும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த சேப்பங்கிழங்குல இதை கோட் பண்ணியிருக்கேன். வாங்க கிச்சனில் போய் டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் வைக்கிறேன், கடாய் வச்சு ஆன் பண்ணுறேன். கடாய் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் நல்லா சுடட்டும். இப்போ நான் பண்ண போகிறது ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். விருப்பப்பட்டவங்க டீப் ஃப்ரை பண்ணலாம். நேராக எண்ணெயில் வந்து நம்ம எப்படி பஜ்ஜி போண்டெல்லாம் பொரிக்கிற மாதிரி அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம வச்சா கடை சுட்டெடுத்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்மளோட இந்த சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அப்படியே சேர்த்துட்டு கரண்டி போடாதீங்க, இந்த மாதிரி டாஸ் பண்ண. இந்த ஆயில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி டாஸ் பண்ணி கரண்டி போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கோட்டிங் வெளியில் வந்துடும், வரக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது லோ டு மீடியம் வச்சு இது அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணு. 5 மினிட்ஸாக ஒரு பக்கம் இருக்குது, நான் அடுத்த பக்கம் திருப்புறேன். புடிமான வட்டுக்கும் கரண்டி போடாது, நான் சொல்லும்போது கரண்டி போடும். எனக்கு இந்த சேப்பங்கனுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதை மட்டும் நான் கட் பண்ணுறேன். சைஸ் பெருசாக இருக்குது. லைட்டாக பாருங்க, ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகுதா, அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகுது. இப்போ திருப்பி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகிடுது, இனிமேல் வந்து உடஞ்சி போகாது. ஸோ இப்போ நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணு. இறக்கிறதுக்கு முன்னாடி காரப்பொடியும் தனியாத்தூளும் போடணும். இப்போ நம்ம காரப்பொடி போட்டோம்னா கருத்து போயிடும். ஸோ இப்போ போடாதீங்க, இறக்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி போட்டுட்டு
சும்மா ஜஸ்ட் காரப்பொடியும் தனியாத்தூளும் டாஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா உப்பு இதில் கரெக்டாக இருக்கு. நான் செக் பண்ணிவிட்டேன், உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நான் வேக வைக்கும் போது ஒரு 1/2 உப்பு போட்டேன், இந்த கடலை மாவு அரிசி மாவு கலக்கும் போதும் ஒரு 1/2 உப்பு போட்டிருக்கேன். ஸோ அந்த உப்பு ரெண்டுமே சேர்ந்து இதுக்கு பர்ஃபெக்ட் உப்பு இருக்குது. காரம் மட்டும் தேவை, காரமும் தனியாத்தூளை மட்டும் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கிறதுனால நான் கரண்டி போட்டால் கூட அந்த சேப்பங்கிழங்கு எதுவும் ஆளை பாருங்கள். அந்த அளவுக்கு மேலே இருக்கிற கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பாக ஹார்டாக இருக்குது. இது எப்படின்னா மேலே அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்களா எப்படி ரோஸ்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் காரப்பொடி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த இதில் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய், போட்டுட்டு இதை அப்படியே பரட்டி விடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படியே வைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டால் தான் இந்த மசாலா இப்படி கோட்டாகி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். முன்னாடியே காரப்பொடியை போட்டிங்கன்னா கருத்துரும். நம்மளோட சிம்பிளான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தயார். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சிம்பிளான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். இதே மெத்தடில் நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்குல செய்யலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் பேபி ஆலு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், ரைஸ் ஐட்டது கூட டெட்லி காம்பினேஷன். தயிர் சாதத்தை கூட கேட்கவே வேண்டாம், பிரமாதமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரெசிப்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bojana.